இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே 8 தான். காலையில் என்னோடய வெயிட் செக் பண்ணிட்டு பார்த்தேன், பரவாயில்ல நல்லாவே வெயிட் குறைஞ்சிருந்தது. அப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு என்ன அப்புறம் பச்சை பயிறு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நூடுல்ஸ் இல்லாமல் நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நூடுல்ஸ் இல்லாமல் நூடுல்ஸா அப்படின்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கேபேஜ், அப்புறம் வந்து கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது 3 இருந்தாவே போதும், சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். அதை அப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு அதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பாப்பாவோட ஓரியாண்டுட்டே தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவளோட ஒரு இடம் நான் வந்து கரிஞ்சீரக தண்ணி ஆற்றி வச்சிருந்தேன், மறந்துட்டு அது மறுபடியும் சூடு பண்ணி மறுபடியும் குடித்தேன். இது வந்து வெறும் இதெல்லாம் குடிக்கணும். அவ்வளோ நேரம் எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்களா அப்படின்லாம் இல்லை. ஹாட் வாட்டர் 1 டம்ளர் குடித்தேன். அப்புறம் குழம்பெல்லாம் தாளித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை முடிக்கிறதுக்கே ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து காலையில் எந்திரிச்சதே 8:30க்கு தான் எந்திரிச்சேன். பாப்பா வந்து விடிய தூங்கவே இல்லை. சரின்ட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சைட் பை சைடாக அது சோயா சாஸ், அப்படியே வந்து சோயா சாஸ் இருந்தால் ஊற்றிக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸ்பைசிஸ்க்கு கொஞ்சமாக வந்து மசாலா சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.